தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ, நம்ம வீட்டில் பால் இல்லாமல் இருந்தால் கூட சுவையான ஆரோக்கியமான சாயை செய்ய முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் மணமான சாய் கிடைக்கும். கூடவே 2 துண்டு இஞ்சியை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபிஸ் சமையல் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் வச்சு அதை அரைச்சிட்டோம். இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் சேர்த்து கலக்கணும், அதுதான் நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் இதில் நம்ம 1 கப் வார்ம் வாட்டர் சேர்க்க போகிறோம். அதாவது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக சேர்க்கக்கூடாது. வார்ம் வாட்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் 2 கப்பு சாய்க்கு சொல்கிறேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதாரண சீனி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா அந்த தண்ணியில் கலந்துக்கட்டும். அதாவது கொஞ்சம் நேரத்தில் இந்த சூடுலேயே நமக்கு கலந்துரும். அதில் இதுக்குள்ளால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கிற அந்த வெல்லம் ஃபுல்லாக கலந்துடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டீ பவுடர் சேர்த்துருக்கோம். நீங்கள் நார்மலாக எப்படி சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன். குட்டி ஸ்பூன் இருக்கும்ல அதில். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால் 1 கப் இருந்தில்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட சுவையான ஆரோக்கியமான சாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் ஊற்றி நம்ம குடிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.